hello, வணக்கம் and welcome to the show அழைக்கலாம் சமைக்கலாம். சமையலை பத்தி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் 1 o'clock ஆனோன்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்ல கிட்டத்தட்ட எல்லா லேடிஸ்மே பாத்தீங்கன்னா பேப்பர் பென்னோட தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குக்கிங் டிப்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்காக. இன்னைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. சமையலை பத்தி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே ஷெஃப், இன்னைக்கு மஷ்ரூம் பத்தி பேசலாம். பிகாஸ் மஷ்ரூம் ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா குழந்தைங்க பல பேர் வந்துட்டு மஷ்ரூம் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அவங்களையும் சாப்பிட வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான கிரேவியா இருக்கணும். அப்படி ஒரு மஷ்ரூம் கிரேவி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த குழந்தைங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காதது வந்து அதிகமான காரம், அதிகமான அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போடும்ல, அந்த மசாலாலாம் அது போடாமல் செஞ்சாவே போதும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எப்பயுமே இந்த இனிப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ நான் மசாலா எப்படின்னு சொல்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துங்க. அது ஒரு பாத்திரத்தை எடுங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தாளிச்சிங்க. பூண்டு தாளிக்கும் போது அந்த மஷ்ரூம் மசாலா வந்து நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்ல வரேன். பூண்டு தாளிச்சிக்கிட்டு அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அந்த அளவில் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணுங்க. தக்காளியும் அதில் கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட வந்து மஷ்ரூம் இதெல்லாம் அது கூட போட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மஷ்ரூம் என்ன பண்ணும், தண்ணி அதில் இருக்கிற தண்ணியே விடும். அது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் தெரியாது. குழந்தைங்க நல்லா ஈஸியாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் வந்து வெல்லமும் போட்டுங்க. ஒரு நல்லா காய்ச்சின வெல்லத்தை வடிகட்டிட்டு அது இது கூட போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அப்படியே பெரட்டிட்டிங்கன்னா அந்த ஆயில் அது கிளேஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த மஷ்ரூம் மசாலா ரெட் கலரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான மஷ்ரூம் மசாலா ஷெஃப் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேரு? பேரு தமிழரசன், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே தமிழரசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே தமிழரசன், இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்கணும். ஓகே, ஷெஃப் இருக்காரு, கேட்கலாம். வணக்கம் தமிழரசன். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஐ லைக் யூ சார். கண்டிப்பாக சார், மீ டூ. அப்புறம் சொல்லுங்க சார். நீங்கள் சமைக்க போகிறீங்களா இல்லை வீட்டில் சமைக்க போகிறாங்களா? இல்லை வீட்டில் சார். வீட்டில் கேட்க சொன்னாங்க. சரி சரி சரி, நான் சொல்கிறேன், கவனிச்சிங்க. பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு வந்து பார்க்கும்போது தேங்காவும் அது கூட முந்திரி பருப்பும் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது தனியாக அரைச்சி வச்சுங்க. வெள்ளையாக தேங்காய், அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டீங்க. அரைச்சி இது சைடில் வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க. எண்ணெய் ஊற்றுங்க. சோம்பு தாளிச்சிங்க. கொஞ்சமாக ஜீரகமும் தாளிச்சிக்கிட்டுங்க. வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது போட்டிங்கன்னா நல்லா சிவப்பு கலரில் வரும். அதனால் போட சொல்கிறேன். இதுவும் நல்லா மசாலா நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே மசாலா அது தேங்காவும் அந்த முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை இது கூட போடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இது பாட்டுக்கு இந்த சைடில் கொதிச்சிட்டு இருக்கணும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, அதாவது மிதமான தண்ணி, நண்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த நண்டு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த நண்டு தண்ணி இது கூட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்க வேணாம். அந்த நண்டு தண்ணியே சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த நண்டை போட்டுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சொட்டு நெய், கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ. ஓகே, அடுத்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஓகே, சமையலை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459438. சமையல் அப்படின்ற விஷயம் பல பேருக்கு சமைக்கவே தெரியாது. இருந்தாலும் நான் சமைச்சு மற்றவங்களை அசத்தணும், புதுசாக ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், அவங்களுக்கு ஒரு ஃபுட் சமைக்கணும், அப்படி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் வேணால் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். ஓகே ஃபைன் ஷெஃப், இப்போ மஷ்ரூம் கிரேவியை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மஷ்ரூமில் வந்துட்டு ஃப்ரை இருக்கும். அந்த மஷ்ரூம் ஃப்ரை, அந்த கிறிஸ்பியான மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது மஷ்ரூமை வந்து வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வரும்போது இந்த மஷ்ரூமை போட்டு நல்லா ஒரு கொதிச்சோன்னா அது நல்ல ஓரளவு வெந்துடும். அந்த மஷ்ரூம் உள்ள தண்ணிலாம் இறங்கிடும். அதுக்கப்புறமா இந்த மஷ்ரூமை வடிகட்டிட்டு அது கூட வந்து மசாலா சேர்த்துங்க. அதாவது சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து மைதா,
கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம், எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சோம்பு தாளிச்சிங்க, வெங்காயம் ஜஸ்ட் வதங்கினா போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா மிளகு தூள், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. இதை அது கூட பரட்டிட்டு இந்த மஷ்ரூமையும் அது கூட போட்டு நல்லா பரட்டிட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டுங்க, கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஓகே, கால் பண்ணுறவங்க பல பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக், லைன்லேயே காத்துட்டு இருக்காங்க. லைன் கனெக்ட் ஆகும்போது டக்குன்னு காலை வச்சிடுறீங்க, இல்லைனா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ தொடர்ந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா டிவி பார்க்காதீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். சரி மேடம், பானிபூரி எப்படி செய்யறாங்க மேடம், அது கொஞ்சம் கேட்கணும். ஓகே ஃபைன். உங்கள் பேர் என்ன சார்? சார் நான் பந்தராபிலேருந்து சண்முகம் பேசுகிறேன், ஆற்காடு மாவட்டம். ஓகே சண்முகம் சார், நீங்கள் சமைப்பீங்களா? சமைப்போம் மேடம். என்ன நல்லா சமைப்பீங்க? எல்லாம் சாப்பாடு சமையல் எல்லாம் செய்வோம் மேடம். எல்லாமே நல்லா செய்வீங்க? செய்வோம். பெஸ்ட் என்ன? வச்சுக்கிறேன், அந்த பூரி மட்டும் எப்படி செய்யறது தெரியல மேடம். ஓ அப்படி கேக்குறீங்களா? சரி, ஓகே ஃபைன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு சார். சரி சரி, உங்களுக்கு பானிபூரி பூரி மட்டும் அது எப்படி செய்யுது? நம்ம வீட்டுல மைதா ரவை போட்டு செஞ்சு. சரி சரி, அதாவது பானிபூரி பார்த்தீங்கன்னா ரவையிலே செய்யக்கூடியது. ரவையை நல்லா வாங்கிட்டு அதை ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பூரி வந்து அந்த பானிபூரி செய்யும்போது ரவையை வாங்கிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்க்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக ஓமமும் சேர்த்துங்க. வீட்டிலே ஹோம்மேடு பானிபூரி மாதிரிக்கே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரவை மட்டும் போதுமா? ஆமாம், வெறும் ரவை மட்டுமே எதுவுமே தேவையில்லை. வேற எதுவுமே தேவையில்லை. ரவை நம்ம அதனால தானே பூரி சில பேர் சொல்கிறாங்க, பூரி நல்லா குண்டா வரத்துக்கு, அதாவது அந்த பூரி ஃப்ரை பண்ணோன்னே சாகி ஆகிடுது, அதாவது வளவளப்பாகிடுது, நல்லா குண்டா இருக்கிறது. நீங்கள் ரவை தாம முக்கியமான பொருள். ரவையே நீங்கள் பூரி மாதிரியே அதை செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவா மிக்ஸ் பண்ணிட்டு தேய்ச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் பானிபூரி எப்பயுமே அந்த இது வந்து உடையவே உடையாது. பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். ரவை தான் காரணம். ஓகே, ரவையில தான் பூரி செஞ்சுட்டு இருக்காங்க. பானிபூரிக்கான சின்ன பூரின்றது இப்பதான் தெரியுது. அந்த சீக்ரெட் ஷெஃப் ரிவீல் பண்ணிட்டாரு. நிறைய பேர் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம்ங்க, என் பேர் ராணி, நாங்க திருச்சியில இருந்து கால் பண்றேன். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? ஆட்டுக்கால் பாயா வெள்ளை கலரா வரணும், அதோட ரெசிபி வேணும். ஓகே ஃபைன். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. இந்த சண்டே ஸ்பெஷலுங்களா? ஆமா சார். சரி சரி சரிம்மா, நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையா வரத்துக்கு மசாலா அதாவது அரைச்சிக்க சொல்றேன். தேங்காவை வெள்ளையா திருவிக்கிங்க, அது கூட வந்து கசகசா, முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கல்ல வறுத்துட்டு அதையும் பவுட்ரு அதையும் சேர்த்துக்க சொல்கிறேன். கொஞ்சமாக உடச்சக்கல்ல இருக்குல்ல அதையும் வறுத்துங்க. இது எல்லாமே வறுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிங்க தனியாக, அதுதான் அந்த மசாலா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு தாளிச்சிங்க. சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து கம்மியாக சேர்த்துங்க, நிறைய சேர்த்துக்க வேணாம். ஒரு வெங்காயம் அந்த அளவில் சேர்த்துங்க. நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரை தக்காளி போட்டுங்க புளிப்புக்கு. அந்த இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுங்க, அதுவே போதும், நல்லா காரமாக இருக்கும். காரத்துக்கு இது நல்லா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கப்பு தயிரும் சேர்த்துங்க. தயிர் சேர்க்கும் போது ஏன்னா நம்ம தக்காளியோட புளிப்பு கம்மி பண்ணுறோமா அதனால தான் தயிர் சேர்த்துக்க சொல்கிறேன். தயிர் சேர்த்துக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயா, வெள்ளை கலர் பாயா. ஓகே, வெள்ளை கலர் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறது நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. அழைக்கலாம், சமைக்கலாம். சமையலை பற்றி பல விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம்.
வணக்கம். ஓகே, லைன்ல தான் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க பேசலாம். இன்னைக்கு சமையலை பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு மஷ்ரூம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். மஷ்ரூம் வந்துட்டு லீவ்லாம் விட்டாச்சு, குழந்தைங்களுக்கு மஷ்ரூம் தந்தாகணும் என்ற அவசியத்தினால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு நேயர்கள்லாம் விருப்பப்பட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். மஷ்ரூம்ல பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் ஷெஃப்? மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸிமா. அதாவது எப்படின்னா, மஷ்ரூமை வாங்குறீங்க, கட் பண்ணுறீங்க, வாஷ் பண்ணுறீங்க, வச்சுருங்க இந்த சைடில். வெங்காயம், அதுக்கு வந்து மிளகுத்தூள், பச்சை மிளகா, கடுகு, ஜீரகம், சோம்பு, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, ஜீரகம், சோம்பு, வெங்காயம் தாளிச்சிங்க. அது கூட வந்து பச்சை மிளகாயும் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுருங்க. மிளகுத்தூளையும் சேர்த்துங்க, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துங்க, நல்ல செரிமானத்துக்கு. நைஸாக கட் பண்ண இஞ்சி, தோல் இல்லாமல் அது நல்லா வதங்கிடுங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூமை போடுங்க, அப்படியே பரட்டுங்க, சூப்பராக வரும். அது கூட வந்து நெய் சேர்த்துங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். பெப்பர் ஃப்ரைனா கொஞ்சம் காரமா இருக்கும், அதில் நெய் சேர்த்துக்கிட்டா அந்த காரம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், அது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஜூலைல இருந்து கால் பண்றாங்க. ஓகேம்மா, உங்க பேரு? தனலட்சுமிங்க. ஓகே தனலட்சுமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே தனலட்சுமி, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? இது பிரியாணி பத்தி கேட்கணுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் பிரகாஷ் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க. உங்க ப்ரோக்ராம் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் ஃபாலோ பண்றீங்களாம்மா? எல்லாம் செஞ்சு பாக்குறீங்களா? என்ன, எதை பத்திமா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஹலோ, சொல்லுங்கம்மா. காதல் விழுது, சொல்லுங்க. செய்யறது அது தக்காளி சாதம் மாதிரி வருது எப்ப பண்ணாலும். சரி 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 சரி, நான் சொல்றேன். இப்போ கவனிங்க. பார்த்தீங்கன்னா, அந்த தக்காளி சாதம் நிறைய பேர் வருதுன்றாங்க பிரியாணி செய்யும் போது. தக்காளி அளவு கம்மி பண்ணிக்கணுமா. இப்போ 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தக்காளி எடுத்துங்க, இல்லைன்னா 1.5 தக்காளி எடுத்துக்கிட்டிங்கனாவே நல்லா வரும். தக்காளி அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஏன் தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா, புளிப்புக்காண்டி சேர்க்குறீங்க, அந்த கிரேவி வரணுன்றதுக்காண்டி. அதுக்கு தான் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். பிரியாணி சேர்க்கும்போது தயிரும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பை இது ரெண்டுமே அந்த இது ஈக்குவல் பண்ணிடும். அதாவது தக்காளியும் சேர்த்துக்கிறோம், தயிரும் சேர்த்துக்கிறோம். அதனால் இந்த 2 புளிப்புமே சேர்த்துக்கிட்டாவே போதும். இப்போ ஒரு சுருக்கமான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் 2 போட்டுக்க சொல்ல. 2 இது போட்டு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா போடுங்க. அதுக்கப்புறம் அதுதான் நல்லா கருத்து போகாமல் இருக்கும். அதனால சொல்கிறேன். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி, அந்த அளவில் தக்காளி நல்லா கரைஞ்சிடணுமா. கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மசாலா சேர்த்துங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துங்க. தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, அதாவது புதினா அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறேன், அந்த அளவில் சேர்த்துங்க. நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு பிரியாணி எந்த அளவோ அந்த அளவில் தண்ணி எடுத்து ஊற்றிங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கொதி வரும்போதே மேலே எண்ணெய் வந்துடும். அந்த எண்ணெய் வந்ததுக்கு அப்புறமா சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம், இன்னொரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸை போடுங்க. ரைஸை போட்டிங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் அந்த சிக்கன் ரெடி ஆகிடும். அதாவது அந்த பிரியாணி ரெடி ஆகிடும். மேலே கரெக்டாக அந்த ரைஸ் மேலே வரும். அந்த டயத்தில் நீங்கள் தம்மு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு கேட்டேன். நாமக்கல்ல இருந்து கால் பண்றோம் மேடம். என் பேர் குமாரிங்க மேடம். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? நாமக்கல்ல இருந்து கால் பண்றோம் மேடம். என் பேர் குமாரிங்க மேடம். ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க. ஹலோ. ஓகே மேடம். ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஹலோ மேடம். லைன்ல தாம்மா இருக்கீங்க, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஹலோ. ஓகேம்மா, நீங்க அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா நிச்சயம் டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. டிவியை பார்த்து நீங்க டபுளா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணக்கூடாது. வெறும் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசிங்கன்னா ஷெஃப் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரு. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்றவங்க கிட்ட நான் வைக்கிற ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம், டிவி பார்த்து பேசாதீங்க. நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா ஷெஃப் டென்ஷன் ஆயிட்டு பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டாரு, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு ஷெஃப். ஓகேவா ஷெஃப்? ஓகே, நிறைய விஷயங்களை நீங்க பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்டயும் பேசலாம். வணக்கம். ஹலோ. பேசல. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் நித்யா, நான் திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட
என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி கேட்குறோம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி வைக்கணும். கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிங்களா? ஆமா. சரி சரி சரி, நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கு வந்து தேங்காய் மட்டும் அரைச்சிட்டா போது, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். அது ஒரு பாத்திரத்தை எடுங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளியை இங்கே தனியாக அரைச்சி வச்சிங்க. 2 தக்காளி போதும் 2 வெங்காயத்துக்கு. அந்த அளவில் தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துங்க. நல்லா பச்சை வேகம் பொறுத்து இந்த தக்காளி அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா மேலே எண்ணெய் வந்துடும். அந்த டயத்தில் இந்த தேங்காவை ஆட் பண்ணுங்க. தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் வந்துடும். அந்த எண்ணெய் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடும், மீனும் வெந்துடும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேரளா மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுங்க. சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராஜம், திருவள்ளூர். ஓகே ராஜம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகேம்மா, நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு என்ன லஞ்ச் வீட்ல? என்னங்க? இன்னைக்கு என்ன லஞ்ச்னு கேட்டேன் வீட்ல. லஞ்ச் புளி சாதம். ஓகேம்மா, ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாம பண்றது? இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு. பாவக்காய் கசப்பா இருக்கு, ஆனா உடம்புக்கு நல்லது, அதை சேர்த்துக்கணும். எப்படி கசப்பே இல்லாம சமைக்கிற ஷெஃப்? வணக்கம்மா. வணக்கம் சார். பாவக்காய் நீங்க எப்படி செய்ய போறீங்க? அதாவது குழம்புக்கா இல்ல ஃப்ரைக்கா? பொரியல் மாதிரி வைக்கலாம். சரி சரி சரி, நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வந்து கசப்போடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கசப்பு இல்லாமல் இப்போ எப்படின்னா, அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க, அந்த பாவக்காயை போடுங்க. பாவக்காய் போடுறதுக்கு முன்னாடி புளி கொஞ்சோண்டு ஊற்றிங்க, ஒரு கொஞ்சமாக வெல்லமும், அந்த வெல்லமும் புளி தண்ணியும் தான் அந்த பாவக்காயோட கசப்பை எடுத்துரும். அதனால் பாவக்காயை கசப்போடு சேர்த்துக்கிட்டா தான் உடம்புக்கு நல்லது. அது கசப்பை எடுக்காமல் சேர்க்குறது வந்து அவ்வளோதான் அட்வைசபிள் இல்லை. நீங்கள் இல்லை எனக்கு பாவக்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதுமாதிரி சேர்த்துங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி, புளி தண்ணி ஊற்றுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வெல்லமும் போடுங்க, அது கூட பாவக்காயும் போடுங்க. பாவக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னா வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா நீங்கள் சேர்க்குறா இருந்தால் மசாலா பண்ணி சாப்பிட்லாம், ஆனியன் மசாலா கூட சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரை பண்ணினா அதிலே வந்து இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸு, மைதா மாவு, சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. இன்னொன்று, பாவக்காயோட விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டா கூட கசப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பாவக்காய் வந்து நான் சொன்னேன், இந்த எலுமிச்சம்பழம், டாமரின் வாட்டர், புளி தண்ணி, அது கூட வெல்லம், இது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், நான் பேபி பேசுறேன் மேடம், பாலக்காட்டுல இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆல்ரெடி கால் பண்ணிருக்கீங்களா ஷோக்கு? ஒரு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம், எனக்கு இன்னைக்கு தான் காலே கிடைச்சிருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க, இனிமே ரெகுலரா நீங்க கால் பண்ணுங்க, லைன் கனெக்ட் ஆகும். ஓகேவா? எப்படா 1 மணி ஆகும் நான் சாருக்கு கால் பண்ணி பேசணும். அப்புறம் 1 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரிம்மா, சரி, ஓகே. எல்லாம் ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா சார் சொல்றதெல்லாம்? ஷெஃப் சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமா மேடம், 1 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓகேம்மா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு சார் கிட்ட பாலக் பன்னீர் எப்படி பண்றதுன்னு கேட்கணும். சார் ஒவ்வொரு டிப்ஸும் அழகா எடுத்து சொல்றாரு. ஓகேம்மா. வணக்கம்மா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நான் 1 மாசமா உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன் சார். எனக்கு இன்னைக்கு தான் சார் கால் கிடைச்சு. எனக்கு இந்த சந்தோஷம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா. நான் இப்போ சொல்றேன், கவனிங்க. சரி, இப்போ பாலக் பன்னீர் கேட்டிருக்கீங்க. பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னா, பாலக்கை வாங்கிட்டு அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. அதிலே பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுருங்க. ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு, அதை போட்டிங்கன்னா ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பாலக்கீரையை போடுங்க. கீரையை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டிங்கன்னா அந்த ஐஸ்லாம் அந்த சூட்டில் எல்லாமே கரைஞ்சிரும். அதாவது அந்த பாலக்கோட அந்த கீரையோட கலர் மாறாது. அதனால் அந்த ஐஸ் கியூப்ஸ் போட சொல்கிறேன். அந்த இது ரெடி ஆகிடும். அதை வந்து நல்லா அரைச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றக்கூடாது.
தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க. அதுக்கப்புறமா இந்த சைடில் மசாலா பண்ணுங்க. மசாலாவை எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரம் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பூண்டு நைஸாக கட் பண்ணது போட்டுங்க. இந்த பாலக் பண்ணியிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா குக் ஆனால் போதும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துங்க. 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அந்த அளவில் சேர்த்துங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், ட்ரை ஜிஞ்சர் பவுட்ரு, அதாவது சுக்கு பவுட்ரு, அப்புறம் வெந்தயக்கீரை பவுட்ரு, இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டு இதில் கூட நல்லா இந்த ஆயில வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு மசாலா ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கீங்களா, அதை இது கூட சேருங்க. ஒரு கொதி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி பட்டர் சேர்த்துங்க கொஞ்சமாக. அது கூட கொத்தமல்லி சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாலக் பன்னீர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, திருச்சியில இருந்து கூப்பிடுறோம் மேடம். ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? ருத்ரா. ருத்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு லஞ்ச் என்ன வீட்டில்? லஞ்சுக்கு இன்னைக்கு சாம்பார் பொரியல். ஓகே ஃபைன். என்ன டவுட் கேட்க போறீங்க? பானிபூரி பேல்பூரி செய்யறோம்ல மேம், அதுக்கு அந்த கார குழம்பு ஒன்று செய்வாங்கல்ல கிரேவி ஊத்துறதுக்கு, அது கேட்கணும். ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், உங்க ப்ரோக்ராம் டெய்லி பாக்குறோம் சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? அதெல்லாம் டெய்லி டிப்ஸ் எல்லாம் சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். சரி, கரெக்டா வருதுங்களா எல்லாமே? எல்லாம் கரெக்டா வருது சார். சரி சரி சரி. உங்களுக்கு அந்த ஸ்வீட் சட்னின்னு சொல்றாங்களே, அதானே கேக்குறீங்க? ஸ்வீட் சட்னி இல்ல சார், காரத்துக்கு சார். காரத்துக்கு என்ன கலர்ல மாறிச்சு? நீங்க அந்த கலர் சொல்லுங்க, அது பேர் சொல்றேன் நான். அந்த புதினா சட்னிங்களா? பேல்பூரி செய்யறோம்ல சார், அதுல ஊத்துற அந்த கிரேவி. அதாம்மா, அந்த சிவப்பு கலர்ல இருக்குமே, அந்த சிவப்பு கலர்ல இருக்கு, அதானே சொல்றீங்க? ஆமா சார். சரிம்மா சரிம்மா, அது பேர் ஸ்வீட் சட்னின்னு சொல்லுவாங்கம்மா. ஸ்வீட் சட்னி பாத்தீங்கன்னா இல்ல சார், ஸ்வீட் சட்னி நம்ம டாமரிண்ட் யூஸ் பண்ணி டாமரிண்ட் அண்ட் ஜாகரி யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆமா, அது வேண்டாம் சார் எனக்கு. அது இல்லாம காரத்துக்கு வேணும் சார். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் தானே போடுவாங்க? மிளகாத்தூள் அந்த அது ஏதோ கிரேவி பேல்பூரிக்கு பண்றாங்க சார், அந்த கிரேவி வேணும் சார் மேல ஊத்துறதுக்கு. இங்கே ஒரு பேல்பூரி பண்ணுறதுக்கு அந்த ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஊற்றுவாங்க, கொஞ்சோண்டு மின் சட்னி ஊற்றுவாங்க, கொஞ்சமாக மிளகாத்தூள் போடுவாங்க, அப்புறம் அந்த ஓம் பொடி போடுவாங்க, கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி அதெல்லாம் போடுவாங்கம்மா. இதில் வேறு என்ன கிரேவின்னு எனக்கு நீங்கள் சொல்கிறது என்னென்னு புரியலையம்மா. ஓகேம்மா, அந்த மேல ஊத்துற ஸ்வீட் சட்னி கரெக்டா நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம காரத்துக்கு மின் சட்னி கிரீன் கலர்ல தான் இருக்கும், அதுல பச்சை மிளகாய் லைட்டா ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் காரத்துக்கு, அதுதான் நீங்க சட்னி மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஷெஃப் சொன்ன காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் பல பேர் கால் பண்ணி நிறைய டிப்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஷெஃப். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டிப் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் தி டே நிறைய பேர் வீட்டில் இதை கேட்கலாமா சார்கிட்ட, இது எப்படி அவர் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரிக்க ஒரு இதெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறையா செய்கிறாங்க. செய்யும்போது அதில் உப்பு அவங்கள மீறினா உப்பு தான் போகும். உப்பு அந்த உப்பை எப்படி கம்மி பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்யும்போது, அதாவது குழம்பா இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற நான்வெஜ்ஜில் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு பச்சையாக அரைச்சிட்டு அது கூட போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், உப்பும் கம்மியாயிடும். நீங்கள் கிரேவியாக இல்லை நான் ட்ரையாக பண்ணுறேன் அப்படின்னா அது கூட எலுமிச்சம்பழம் சேர்த்துங்க. எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு ஒரு ஜூஸ் எடுத்து வச்சுங்க. உப்பு அதிகமாகிட்டுனா அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை அது கூட சேர்த்து பாருங்கள், உப்பு அப்படியே கம்மி பண்ணிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வரும். ஓகே, ஷெஃப் சொன்ன மாதிரி பல பேர் வீட்டில் இருக்க பிரச்சனை இதான், உப்பு அதிகமாயிடுச்சு. எல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, கடைசியாக ஒரு கல் உப்பு அதிகமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஷெஃப் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணுங்க, உப்புலாம் சரிசமமாக ஆகிடும், டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நான்வெஜ் பிரியர்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.